ஏ பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி, பி பவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு சி, சி பவர் ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எப்படி இது பண்ணலாம்னா ரிவர்சல் பண்ணணும். சி ஏ இஸ் ஈக்குவல் டு சி பவர் ஜெட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சியோட வேல்யூ வந்து பி பவர் ஒய். ஸோ பி பவர் ஒய் ஹோல் பவர் ஜெட். இதுக்கு ஏ பவர் எம் ஹோல் பவர் n ஈக்குவல் டு ஏ பவர் mnன்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம்னா பி பவர் ஒய் ஜெட், பியோட வேல்யூ வந்து ஏ பவர் எக்ஸ். ஸோ ஏ பவர் எக்ஸ் ஹோல் பவர் ஒய் ஜெட். ஸோ நமக்கு என்ன வரும், ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் ஒய் ஜெட். இப்போ பேஸ் ஈக்குவல்னா பவர் ஈக்குவல். ஸோ எக்ஸ் ஒய் ஜெட் ஈக்குவல் டு 1. ஸோ ஆன்சர் டி. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ. ஏ பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி, பி பவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு சி, சி பவர் ஜெட் இஸ்